பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களை உருவாக்கி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் லால்பேட்டை பொதுமக்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அத்தியாயம் 2 வசனம் 9. இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், ஈமான் கொள்ளாமையே ஈமான் கொண்டவர்கள்ட்ட போய் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஈமான் கொண்டவர்களையும் இறைவனையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். ஆனால் தம்மை தாமே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த உலகமே சேர்ந்து இறைவனை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவனுடைய ஆட்சியை தாழ்த்திட முடியாது. அவனுக்கு நிகர் அவனே. அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு தஆலா நீங்கள் தொழுதாலும் தொழுவலைன்னாலும் அது உங்களுக்கு தான். நோன்பு வச்சாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் ஜக்காத்து கொடுக்கலன்னாலும் ஹஜ்ஜிக்கு போனாலும் போகலன்னாலும் அதனால் அல்லாஹ்வுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நன்மை செஞ்சால் அது உங்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கு பிரகாரம் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளையில் நிறுத்தி அவர்கள் செய்த நன்மையின் காரணமாக கூலிகள் வழங்கப்படும். நாடிய உயர்ந்த சொர்க்கலோகத்திலையும் பணக்காரர்கள் ஏழைகள்லாம் இருக்குது. அதிகமாக நன்மை செஞ்சவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூலியும், கொஞ்சோண்டு நன்மை செஞ்சவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். அதனால தான் சொர்க்கத்தை கூட தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் பக்கி, ஜன்னத்துல் ஆலியான்னு சொல்லி இந்த மாதிரி சொர்க்கங்களை உயர்வு தாழ்வு அப்படின்னு வச்சுருக்கான். சொர்க்கலோகத்தில் ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட பெரிய ஆள் தான் சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவர்களுக்கும் ஈமானை கொடுத்து நேரான வழியில் சென்று நாளைக்கு கியாமத் நாளையில் நம்மளெல்லாம் மன்னிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கம் அனுப்ப இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு இடுப்பு வலி முழங்கால் வலிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய் நிவாரணத்தை குர்ஆனில் இறக்கியிருக்கிறான். ஓதுறது என் வேலை, குணமாக்குறது அல்லாஹுடைய வேலை. உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா, லால்பேட்டை. என்னோட டெலிஃபோன் நம்பரு 70 94 230 249. அல்ஹம்துலில்லாஹ்.